பொதுவாக பஞ்சாமிர்தம் அப்படின்னா கோயில் பிரசாதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பொருட்களை ஒன்றாக சேர்த்து செய்வது பஞ்சாமிர்தம் அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையில் பஞ்சாமிர்தம் என்பது வெறுமனே ஒரு கோயில் பிரசாதமோ அல்லது 5 பொருட்களை ஒன்றாக சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பொருளோ மட்டும் கிடையாது. ஒரு கனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கனியுடைய ஆயுட்காலம் 3லிருந்து 5 நாட்கள். அதுக்கப்புறம் அந்த கனி கெட்டு போயிடும். அப்படி அந்த கனி கெட்டு போகாமல் அதை பாதுகாக்கக்கூடிய கலைக்கு பேர் தான் பஞ்சாமிர்த கலை. அதாவது பஞ்சபூதங்களை அந்த கனியில் சமநிலைப்படுத்தி அந்த கனியை கெடாத அமிர்தமாக மாற்றக்கூடிய கலைக்கு பேர் தான் பஞ்சாமிர்த கலை. பஞ்சாமிர்த மருத்துவம் அப்படின்னா பஞ்சாமிர்தம் பொதுவாக செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கலை, உணவை அழியாமல் காக்கக்கூடிய கலை. ஆனால் அதே பஞ்சாமிர்தத்தில் மூலிகைகள், தைலங்கள், கியாழம் இந்த மாதிரியான மருத்துவ பொருட்களை அந்த பஞ்சாமிர்தத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். அதற்கு முதல்ல பஞ்சாமிர்தத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். இந்த பஞ்சாமிர்தத்தை எப்படி செய்வது, இந்த பஞ்சாமிர்த கலைனா என்ன அப்படிங்கிற வகுப்பு ஏற்கனவே நாம் எடுத்துக்கிறோம். அந்த வகுப்புடைய பதிவு காணொளி உங்கள் பார்வைக்காக இங்கே கொடுக்கப்படுது. இந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அந்த பஞ்சாமிர்தத்தில் எப்படி நாம் மருத்துவத்தை பிரயோகப்படுத்துறது, அதாவது மருந்து பொருட்களை எப்படி பிரயோகப்படுத்துறது, குறிப்பிட்ட நோய்களை தீர்க்கிறதுக்கு எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வகுப்பில் அடங்கியிருக்கிறது. இந்த 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேர வகுப்பு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதில் தசமூல பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மூலிகை பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பஞ்சாமிர்தம் உங்களுக்கு இதில் கற்றுத்தருவோம். அதை நீங்கள் செய்து வீட்டில் வைத்து கொண்டாலே போதும். அது ரொம்ப நாட்களுக்கு கெடாமல் அது உங்களுக்கு வரும். அது சர்வரோக நிவாரணியாக, அதாவது உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சர்வரோக நிவாரணியாக அந்த தசமூல பஞ்சாமிர்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மருத்துவ ரகசியங்களை அங்கே அந்த பஞ்சாமிர்தத்தோடு சேர்த்து எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வகுப்பில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம்.